என்னோட அடுத்த குறிப்பு, அன்பானவர்களே, இந்த பாரங்களிலிருந்து எப்படி வெளியே வருவது? ஹவ் டு கம் அவுட்? ஒரு 4 காரியங்கள் சொல்லுங்க. நம்பர் ஒன், இப்படிப்பட்ட நேரங்களில் டோன்ட் டவுட் காட். அந்த பாரங்கள் வரும்போது தேவனுடைய சந்தேகம் வருது. இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா, எனக்கு நானே பாரம், ஏமாற்றம், வருத்தங்கள், சரீர சூழ்நிலைகள். ஆனா பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எல்லா பாரங்களும் தேவனால் வருவதில்லை. சில பாரங்கள் என்னாலே வருகிறது. சில பாரங்கள் என்னுடைய அறியாமையினாலே, என்னுடைய ஆசையினாலே, என்னுடைய அவசரத்தினாலே ஏதோ ஒரு நாள் வருகிறது. சில நேரங்களில் தேவன் அனுமதிக்கிறார், ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கும்படி. அந்த வார்த்தை, அவள் சொல்லுகிற வார்த்தை 119:67, காட் அலோஸ் தட். அந்த வார்த்தை, நான் வேதம் சொல்லுகிற வார்த்தை, தேவன் அனுமதிப்பாரானால் அதில் பெரிய மாபெரும் ஆசீர்வாதம் இருக்கும். God never breaks a man, he always makes a man. திரும்ப வார்த்தை சொல்லுகிறேன், அவளிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலம் அந்த பாரங்களே பாடலாய் மாறும். இந்த ஆபகு புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள், நேரம் இருந்தால். அந்த முதல் அதிகாரம் முதல் வசனம் பாரத்தில் ஆரம்பிக்கும், முடியும் போது சங்கீதம் என்ற வார்த்தையிலே முடியும். உங்கள் பாரங்களை பாடலாய் மாற்றுவார், உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார், இஃப் காட் அலோஸ் தட். ஆனாலும் அன்பானவர்களே, அந்த பாரங்கள் ஏன் தெரியுமா? ஒய் காட் அலோஸ் தட் பர்டன்? ஏன் அனுமதி என்று சொன்னால், கவனிங்க, 119:67, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பே, அந்த பாரங்களை சந்திப்பதற்கு முன்பே, ஐ லிவ் ஆஸ் ஐ லைக், நான் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன். அப்படியே எவ்வளவு பெரிய மேன்மை! நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய பல செய்திகள் பாரத்தின் மையத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டது. மகிழ்ச்சியான நேரங்கள் உண்டு, துக்கமான நேரங்கள் உண்டு, சோர்வான நேரங்கள் உண்டு, உற்சாகமான நேரங்கள் உண்டு. ஆனால் இந்த பாரத்தின் நாட்களிலே தேவனோடு இடைப்பட்ட செய்திகள் தான் ஏராளம். அது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய. இந்த செய்தி எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு, பிகாஸ் ஐ ஹவ் கான் த்ரூ தட். அந்த அதன் வழியை நான் நடந்து போனேன், அதில் கடந்து போனேன். அதுதான் அதனுடைய பலன். இந்த நாளில் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பாரங்கள் யாரோ ஒருவருக்கு பாடமாக இருக்கிறது. இதில் கடந்து போகிற கண்ணீரின் பாதை யாரோ ஒருவருக்கு ஒரு லட்சம் உங்களுக்கு தெரியாது, நித்தியத்தை தான் தெரியும். அவங்க சொல்லுவாங்க, இந்த என்னுடைய செய்திகள் கூட என்னைக்கோ நான் பேசின செய்திகள், பல ஆண்டுகளுக்கு முன்பாக பேசின செய்திகளை ஜனங்க இப்போ பார்த்து அதுக்கு ஒரு விட கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நல்ல கமெண்ட்ஸ் தான் போடுறாங்க. அது என்னைக்கோ பேசப்பட்ட செய்தி, அது எத்தனை வருஷங்களுக்கு முன்பாக. உங்களுக்கு தெரியாது அன்பானவர்களே, உங்கள் பாரங்கள் யாரோ ஒருவருக்கு பாடம். ஆனால் உங்களுக்கும் வேதம் சொல்லுகிறது, 67ஆம் சங்கீதம் 119:67, உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கின்ற ஒரு வாழ்க்கை. அது எவ்வளவு பெரிய மேன்மை தெரியுமா? அவருடைய வார்த்தையை காத்து. அதே 119:68 அந்த பாரங்கள் மத்தியிலும் அவர் நல்லவராக இருக்கிறார், நன்மை செய்கிறவராக இருக்கிறார். வாட் எக்ஸலன்ட் ஸ்டேட்மெண்ட்! அந்த பாரத்தின் நடுவிலும் நல்லவர். இன்னைக்கு யாரு நல்லவர்னு சொல்றதுக்கே முடியல. நல்லவர்னு சொல்றோம், அடுத்த கொஞ்ச நாள் அவர் கெட்டவர் ஆகிடுறாரு. நல்லவர் நினைக்கிறோம், ஆனா காலங்கள் அவர் மாத்திடுது. நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். அதாவது ஒரு போதகர் எனக்கு விரோதமாய் காரியங்களை செய்தார், பத்திரத்தை மாற்றிக்கொண்டார், என்னென்னவோ பண்ணார் அவர். அதற்கு நான் இன்னொரு ஊழியரை என்னுடைய சார்பிலே அவரை நான் பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்து வச்சிருந்தேன், அந்த கேஸ் நடத்த, மற்றபடி அந்த காரியங்களை செய்ய. கடைசியில் அவரும் இவர் நண்பராகி விட்டார்கள். யோசித்து பாருங்கள், இதான் வாழ்க்கை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இவர் எப்போதும் நல்லவர். இரண்டாவது, நன்மை செய்கிறவர். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, பிரமாணங்களை போதிக்கிறவர். ஒவ்வொரு பாரங்களுமே ஒரு பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இறையர் கல்லூரி கற்றுக் கொடுக்காத பாடங்களை என் பாரங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறது. இறையர் கல்லூரி நான் கற்றுக்கொள்ள முடியாத பாடங்களை என்னுடைய வாழ்வின் இந்த பாரங்களிலே கற்றுக்கொண்டேன். குடும்பம், பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், சபை, திருச்சபை, ஊழியர்கள், உடன் ஊழியர்கள் கற்றுக்கொண்டேன். எனவே தேவன் சொல்கிற வார்த்தை, டோன்ட் டவுட் காட். தேவனை சந்தேகப்படாதீங்க. அவர் சொல்லுகிறார்,
அவர் யார் தெரியுமா? அவர் எனக்கு உதவி செய்கிற கர்த்தர். என்னை கசக்கி பிழிகிற கர்த்தர் அல்ல, எனக்கு உதவி செய்கிற கர்த்தர். அவர் சொல்லுகிற வார்த்தை, பாரங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, அன்பானவர்களே, தேவனை தேவனை முழுமையா நம்புங்க. டோன்ட் டவுட் காட். தேவனை, என்னுடைய வார்த்தையை ஒருபோதும் சந்தேகப்படாதிருங்கள். அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர், தீமையே பண்ணுவதில்லை. அது எனக்கு தீமையாய் தெரியும் பல காரியங்கள். ஏன்? இதனால் என் சகோதரன் ஒரு மரித்து போனார் இள வயதிலே. நல்ல ஊழியம் செய்கிறவர், எனக்கு மிகுந்த உதவியா இருந்தவர், திருச்சபை கட்டுவதற்கு அதிகமாய் பயன்படுத்தப்பட்டவர். திடீரென்று அவர் மரித்து போனார். அது ஒரு சாலை விபத்திலே, கோயம்புத்தூரில. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், சந்தேகம்தான். அதுக்கு பிறகு எங்க வீட்டில் யாருமே ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை. அதுக்கு பிறகு ஒரு சகோதரி ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர் ரொம்ப, எங்க 2 பேரையும் கணவன் மனைவின்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டிலேயே புருஷ மனைவின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பேசிக்கொண்டே இருப்போம், இரவெல்லாம் பேசுவோம். அவரே சொல்லுவாங்க, ஏன்னா புருஷ மனைவி, எங்க பெற்றோரே சொல்லுவாங்க கணவன் மனைவின்னு. அப்படி இருந்தோம். ஆனால் அவர் ஒரு நாள் திடீர்னு மரித்து போனார், ஒரே நாள்ல. நான் சொல்ல வந்த குறிப்பு, டோன்ட் டவுட் காட். அடுத்து ஒரு சொல்ல விரும்புகிறேன், அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் பாடுகளை குறித்து முறுமுறுக்காதீர்கள், தேவனை குற்றப்படுத்தாதீர்கள். கர்த்தர் மேல் பாரத்தை, டோன்ட் மர்மரிங், டோன்ட் கம்ப்ளைண்ட். இன்னைக்கு எல்லாருமே, நான் கூட நிறைய, ஐ கம்ப்ளைண்ட் காட் மெனி டைம்ஸ். என்னுடைய அந்த மருத்துவமனையிலே 13 நாட்கள் மரணத்தோடு நான் போராடினேன், அப்போலோ மருத்துவமனையிலே, சென்னையில. அதுக்கு பிறகு ஒரு 3 மாதம் படுக்கையில கிடந்தேன், பேச முடியவில்லை, உடம்பெல்லாம், அதாவது படுத்து படுத்து பெட்சோர். நான் கேட்ட கேள்வி, ஊழியம் செய்கிறேனே, உமக்காக ஓடுகிறேனே, பிற மார்க்கத்திலிருந்து வந்து உமக்காக. தேவனை சந்தேகப்படுகிற பல நேரங்கள் உண்டு. 55ஆம் சங்கீதம் அந்த 1-2, சந்தேகம் என்று சொல்வதை விட ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு இலக்கரிப்பு, ஒரு ஏமாற்றம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, தேவனே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும். அப்படி அர்த்தம் தெரியுமா? ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். அந்த திரும்ப படிக்கிறேன், என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும். அடுத்து, எனக்கு செவி கொடும், உத்தரவு அருளி செய்யும், சத்துருடைய கூக்குரல், துன்மார்க்கர் செய்யும் இடுக்கண். பாருங்க, இதெல்லாம் வரும்போது we are complaining God, we are doubting God. அப்படிப்பட்ட நேரங்கள் வரும்போது வாழ்க்கையிலே சோர்வு, வாழ்க்கை, நான் சொல்ல வந்த வார்த்தைகள் இது ஆங்கிலத்தில் அப்படி உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நம்பர் 1, டோன்ட் டவுட் காட். நம்பர் 2, டோன்ட் கம்ப்ளைனிங் காட். மூன்றாவது, டோன்ட் ட்ரை டு ரன் அவே ஃப்ரம் காட். தேவனை விட்டு தூர ஓடலாம் நினைக்காதிருங்கள். வசந்தை படிக்கிறேன், கேளுங்கள். 55:4-5. அது வரும்போது 4ஆம் வசனம், என் இருதயம் வியாகுலப்படுகிறது, மரண திகில் என்னை மேல் விழுந்தது, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிக்கொண்டது. அது அடுத்தவா சொல்றாரு, மாற்று வழிகளை தேடி போகிற ஒரு வாழ்க்கை. அவர் சொல்கிறார் பாருங்கள், அப்பொழுது எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். யோசித்து பாருங்கள், மாற்று வழிகளை தேடி ஓடாதிருங்கள். ஒரு அரசன் பல யுத்தங்களை சந்தித்தவர், வாழ்க்கையின் பல மேடுபள்ளங்களை கடந்து வந்தவர், தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவர். கர்த்தரை காலத்திலும் துதிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அது உண்மைதான், மாற்றமே இல்லை. ஆனால் பல நேரங்களில் we try to escape, மாற்று வழிகளை கையாள முயலுகிறோம். அது ஒரு நாளும் பயன்படாது. உங்களுக்கு சொல்லுகிறேன், டோன்ட் ட்ரை டு எஸ்கேப், டோன்ட் ட்ரை டு மேக் யுவர் ஓன் வே. மாற்று வழிகளை கையாள முயற்சி பண்ணாதிருங்க. மாற்று வழிகள் நல்லது, ஆனால் பயன்படாது. உலகம், அறிவு, உறவுகள் இதெல்லாம் பயன்படாது. கர்த்தர் மட்டும்தான் பயன்படுவார். திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தர் மேல். அடுத்த ஒரு குறிப்பு, அன்பானவர்களே, அது 7ஆம் வசனத்தில் கூட போட்டிருக்குது. 7ஆம் வசனம்,
டோன்ட் ட்ரை டு எஸ்கேப். மாற்று வழிகளை நீங்கள் தவிர்க்க முயற்சி பண்ணாதிருங்க. பி ஸ்டாண்ட். அது கடினம், அதான் சொன்னேன். இட் cannot பி பட் இட் கேன். முடியாது, ஆனால் முடியும். இப்படிப்பட்ட பாரமான சூழ்நிலைகளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது. ஒரு 3 காரியங்களை நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். முதலாவது, அக்செப்ட் த burden from the Lord. தேவனிடத்திலிருந்து அந்த பாரம் வருமானால் ஏற்றுக்கொள்ளவும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பாரங்களை தவிர்ப்பதற்கு நாம் என்ன செய்தாலும் அது நம்மை தொடரும். ஏனென்றால் நம்முடைய நிழல் நம்மை பின்தொடரும். இதில் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், நீங்களும் நானும் சந்திக்கிற எல்லாமே இட்ஸ் ஒன்லி a shadow. இது நிழல் மாத்திரமே. நிஜத்தை இயேசு கல்வாரியிலே அவர் வெற்றி சிறந்தார். நிழல் அந்த நிழல் என்பது ஒரு போலி தோற்றம், அது இஸ் நாட் ரியாலிட்டி. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் சந்திக்கிற எல்லாமே ஒரு போலித்தன்மை. காரணம் என்னவென்றால், அது அந்த நிழல் என்ற வார்த்தையின் பொருள் ஒரு பொருளை மிக பெரிதாய் காண்பிக்கும். இட் மேக்னிஃபைஸ். ஆண்டவர் இயேசு எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தார். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அக்செப்ட் த burden from the Lord. இதைத்தான் எரேமியா சொல்லுகிறான், இளம்பிராயத்தில் தன் நுகத்தடியை சுமக்கிறது மனிதனுக்கு நல்லது. வாழ்க்கையின் பாரங்கள் ஆரம்பத்தில் சொன்னேன், தவிர்க்க முடியாதது, அது கணிக்க முடியாதது. அன்பார்களே, அது எப்பொழுது வரும், எப்படி வரும், யார் மூலமாய் வரும் தெரியாது. எப்படி வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம். எனவேதான் திருமறை சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தையை சொல்லுகிறேன், சகலமும். அந்த பாரங்களும் அந்த பிரச்சனைகளும் அந்த போராட்டங்களும், திரும்ப திரும்ப நான் சொல்லுகிற வார்த்தை, ஒரு வார்த்தை, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் மிக கடினம். எல்லா நேரங்களில் அன்பு கூறுவது என்பது ஒரு முடியாத காரியம். எல்லா நேரங்களிலும் சில நேரங்கள் அன்பு கூறுகிறோம், பல நேரங்கள் அன்பு கூற முடியவில்லை. தேவனிடத்தில் அன்பு கூற முடியாதபடிக்கு பாடுகள், தேவனிடத்தில் அன்பு கூற முடியாதபடிக்கு பிரச்சனைகள். திருமறை சொல்லுகிறது, அன்பு கூறுகிறவர்களுக்கு எதிர்மறையான சூழ்நிலையில், எதிர்மறையான காரியங்களில், எதிர்மறையான தன்மைகளில் திருமறை சொல்லுகிறது, அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன், நடக்கும். கவனிங்கள், நடக்கிறது. நிகழ்காலத்திலே நடக்கும் என்பதல்ல, நடக்கிறது. திரையில் பாருங்கள், அது நடக்கும், நடக்கிறது. உங்களை போன்ற எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது, என் வாழ்வில் நடந்திருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். இதைத்தான் திருமறை சொல்லுகிறது, அக்செப்ட் த burden from the Lord. அந்த பாரங்களை, உலகம் சொல்லும் பல நேரங்களில் நேரம் சரியில்லை, பேட் லக், உலகம் 1000 காரியங்களை சொல்லும். அந்த பாரம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருள், which has given unto you. அது உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டது. பவுல் சொல்கிறார், ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. டோன்ட் பி நெக்லெக்டட், டோன்ட் பி டைவர்டட். அந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன், which has been given unto you. இது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டது. இந்த குடும்பம், இந்த ஊழியம், இந்த வாழ்க்கை, இந்த பொறுப்பு, இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டது. It has been given by the Lord. எனவே தேவன் கொடுத்த அந்த பொறுப்பை, நிமிடம் ஆரம்பத்தில் சொன்னேன், 119ஆம் சங்கீதம், அதே சங்கீதம் 55:19 தாவீது சொல்லுகிற வார்த்தை, 55:19 அதே வார்த்தை அவர் சொல்லுகிறார். கவனியுங்கள், ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்பார், உன் ஜெபங்களை கேட்பார், உன் அங்கலாய்ப்பை கேட்பார், உன் கூக்குரலை கேட்பார். ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்பார். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு பதில் அளிப்பார். அன்பான தேவ பிள்ளையே, நிச்சயமாய் ஆதி முதல் வீற்றிருக்கிற தேவன், ஆதியாமத்திலிருந்து இன்றை வரைக்கும் அரசாளும் தேவன், ஆட்சி செய்யும் தேவன், ஆதி முதல் வீற்றிருக்கும் தேவன், அவர் பதில் அளிப்பார். அடுத்து திரும்ப சொல்லுகிறேன்,
அன்பான தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். இவருடைய முதல் குறிப்பு, அக்செப்ட் த burden from the Lord. இரண்டாவது குறிப்பு, cast the burden upon the Lord. வார்த்தை முக்கியமே, from the Lord. இரண்டாவது, upon the Lord, அவர் மேல் எல்லாவற்றையும் வைத்து விடுங்கள். பாட்டெல்லாம் பாடுறோம், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். வேதம் சொல்லுகிறது, தானியேல் 6:7. தானியேலுக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, இல்லாமை இருந்தது, வெறுமைகள் இருந்தது, கண்ணீர் இருந்தது. அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தானியேலுக்கு விரோதமாக செய்யப்பட்ட வார்த்தைகள் அதில் 6:7 அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்தார். இது தானியேலுக்கு ஒரு பாரம், மனிதர்களால், சூழ்நிலைகளால், உறவுகளால். அடுத்த வார்த்தை இந்த வசனம் சொல்லுகிறது, அதற்காய் எல்லாரும், தேசாதிபதிகளும் பிரதானிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். அடுத்த வார்த்தை 6:10, தானியேலுவென்றால், திரும்ப சொல்லுகிறேன், ஓடி ஒழியவில்லை, மாற்று வழிகளை தேடவில்லை. அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் he knows that, தன் வீட்டுக்குள்ளே போய் தன்மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டான், ஜெபம் பண்ணினான், ஸ்தோத்திரம் செலுத்தினான். இது நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வருமா என்பது பெரிய கேள்விக்குறி. அந்த வார்த்தை கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், he knows that, அவனுடைய விளைவுகள் தெரியும், அவனுடைய என்ன நடக்கும் என்று தெரியும். அறிந்த போதிலும் வீட்டுக்குள்ளே போய், அன்பானவர்களே, எப்போதும் போல எப்போதும் தான் முன் செய்து வந்தபடியே, கடினம் அது. பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பாரங்கள் வரும்போது, கண்ணீர் வரும்போது, கவலைகள் வரும்போது, நான் செய்து வந்த ஒன்றிலே ஒரு தொய்வு, ஒரு சலிப்பு, இவ்வளவு செஞ்சோம், ஒரு பலனும் இல்லை, இனி ஏன் செய்ய வேண்டும்? ஆனால் வேதம் சொல்கிறது, 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எதை செய்யக்கூடாது என்று அரசன் சொன்னான் அதை செய்தான். எதை மீறக்கூடாது என்று அரசன் சொன்னான் மீறினான். அது மட்டுமல்ல, மக்கள் காணும்படியாய், தானியேல் 6:11, மனுஷர் கூட்டம் கூடி தானியேலின் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணுவதையும் விண்ணப்பம் செய்கிறதையும் கண்டார்கள். யோசித்து பாருங்கள். அதாவது செய்யக்கூடாத ஒன்று செய்யப்படுகிறது, மீறக்கூடாத ஒன்று மீறப்படுகிறது. செய்யக்கூடாது அது செய்கிறார். ஆனாலும் வேதம் சொல்லப்பட்டது, அன்பானவர்களே, அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ அத்தனையும் சொன்னார்கள். அடுத்த இன்னொரு வார்த்தை உலகம் சொன்னது, அவன் உம்மையும் நீர் கையெழுத்து கொடுத்த கட்டளை மதியாமல் தினமும் அப்படி ஜெபிக்கிறான். 14, 15, 16. ஒரே ஒரு வார்த்தை. அப்பொழுது அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். இது ஒரு கேலியா இருக்கலாம், உண்மையா கூட இருக்கலாம். நான் சொல்ல வந்த வார்த்தை, அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, காஸ்ட் யுவர் burden upon the Lord. உங்கள் பாரங்களை, உங்கள் கண்ணீரை திரும்புவதாக வசனம் சொல்லுகிறது. இவைகளுக்கு மத்தியிலும் அந்த தன் பாரத்தை தேவனில் வைத்தான். சிங்க கெபியிலே போடப்பட்டவன் ஆழ்ந்த நித்திரை, அவனை போட்டவனுக்கு தூக்கமே இல்லை. இதான்
அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புகிறார்களோ ஒன்றும் இல்லாமல் போவார்கள். நீங்களோ சிறப்பாய் இருப்பீர்கள், வாழ்வீர்கள், வளருவீர்கள். அந்த வார்த்தை அதே மாதிரி தேவன் அவனை தப்புவித்தார். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், காஸ்ட் த பேர்டன் அப்பான் த லார்ட். அவர் மேல், தமிழ்ல போடுறது கர்த்தர் மேல். கடினமானது, சிங்கக்கேவி லேசானது அல்ல. அதே போல யோனா கூட, யோனாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 15 வசனம், யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள், சமுத்திரம் தன் மும்மரத்தை விட்டு அமர்ந்தது. நான் சொல்ல வந்த இன்னொரு கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, அதாவது பிரச்சனை வரும்போது பிரச்சனைக்குரியவனை தூக்கி போடுவது. நான் கவனிக்க அன்பை கேட்கிறேன். பிரச்சனை பண்ணுகிறவனையும் தூக்கி போட்டார்கள். இங்கே கூட பிரச்சனைக்குரியவனை தூக்கி போட்டாங்க. ஆனா இவர் 2 பேருமே தங்கள் பாரங்களை கர்த்தர் மேல் தூக்கி போட்டாங்க. புரிய நினைக்கிறேன். பிரச்சனைக்குரியவனை சிங்கத்தின் கெபியிலே, பிரச்சனைக்குரியவனை சமுத்திரத்தின் ஆழத்திலே. 2 பேருமே தங்கள் பிரச்சனையை கர்த்தர் மேல், காஸ்ட் அப்பான், தன்னுடைய பிரச்சனையை அவர் மேல் வைத்தார்கள். அதே போல யோவான் கூட பத்மத்தில் தூக்கி போடப்பட்டான். ஆனால் யோவான் தன் பாரங்களை கர்த்தர் மேல், அவனுடைய வெளிப்பாடுதான் வெளிப்படுத்தலின் புஸ்தகம். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை யாரெல்லாம் உங்களை மோசம் போக்குகிறார்களோ அவள் தூக்கி எறியப்படுவார்கள். கர்த்தரை அவளை தூக்கி போட்டுருவார். இதைத்தான் வெளிப்படுத்தல் 20:10 வாசிக்கிறோம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசு, கள்ளத்தீர்க்கதரிசி, அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டார்கள். இரவும் பகலும் சதாகாலங்களிலும் அவர்கள் வாதிக்கப்படுவார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் மறந்துவிட வேண்டாம். உங்களை யாரெல்லாம் வாதிக்கிறார்களோ அவர்களால் வாதிக்கப்படுவார்கள். உங்களை யாரெல்லாம் பாதிக்கிறார்களோ அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறார்களோ துன்பப்படுத்தப்படுவார்கள். இதுதான் சத்தியம். மாறாத, மறவாத, மாற்றப்படாத ஒரு சத்தியம். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். காஸ்ட் அப்பான் த லார்ட். அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் கிருபை போதும், அவர் இரக்கங்கள் போதும், அவர் தயவு போதும், அவருடைய காருண்யம் போதும், எல்லாமே போதும். அது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே என்னத்தை செய்ய வேண்டுமோ இதைத்தான் பவுலுடையான் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் ஆண்டு சொல்கிற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், உன் பாரங்களில், உன் பலவீனங்களில், உன் இல்லாமையில், உன் வெறுமையில். அவர் சொல்கிறார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். வார்த்தை சொல்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பாரங்களிலே 2 வார்த்தை வருகிறது, என் கிருபை, 2வது என்னுடைய பலன், 3வது என் வல்லமை. அன்பானது பிள்ளையே, என்னுடைய 2வது குறிப்பு, காஸ்ட் அப்பான் தி பர்டன் அப்பான் த லார்ட். உங்கள் பாரங்களை அவர் மேல், முதல்ல சொன்னேன் அவரிடம், ஃப்ரம் த லார்ட். 2வது அப்பான் த லார்ட். 3வது சொல்ல முடிக்க விரும்புகிறேன், லீவ் த பர்டன் வித் த லார்ட். உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்துல வைத்து விடுங்கள். வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை ஆதரிப்பார். ஸ்மால், பிக், பிகர், அது எப்படிப்பட்ட பாரங்களா இருந்தாலும் ஆதரிப்பார். நீ எந்த நிலையில் இருந்தாலும் அடுத்து வரப்பட்டது, ஒருபோதும் உங்களை தள்ளாட விட்டார். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, he will sustain you. he will sustain. உங்களை தாங்குவார், உங்களை சுமப்பார், உங்களை தப்புவிப்பார். அது மட்டுமல்ல, he promised you, உன்னை தாங்குவேன். அது தமிழில் சொல்லப்பட்ட வார்த்தை, ஒருபோதும் உங்களை தள்ளாட விட்டாய். he never let the righteous to fall. ஒருபோதும். இன்றைக்கு ஒருவேளை விழுந்தது போல தெரியும். உலகம் சொல்லுவது, நீ விழுந்து விட்டாயோ? இல்லை, விழவில்லை, நீ எழுந்திருப்பாய். அரசியல்வாதிகளே சொல்றாங்க, நீ விழவில்லை, எழுந்திருப்பாய், ஒரு நாள் நீ எழுந்திருப்பாய். இதே உலகத்தில் கர்த்தர் நிரூபிப்பார். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பானவர்களே, அந்த 23, யாரெல்லாம் உங்களுக்கு பாரத்தை தந்தார்களோ, யாரெல்லாம் உங்கள் பாரங்களுக்கு அதில் சொந்தக்காரா இருந்தார்களோ, வேதம் சொல்கிறது, அவருடைய ஆயுசு நாட்கள் பாதியாய் முடிந்து போகுமா, பிழைத்திருக்க மாட்டார்கள். அது மட்டுமல்ல, நீங்களோ
என்றென்றைக்கும் இருக்கிற சீயோன் பர்வதம் போல இருப்பார்கள். 3 காரியங்கள்: accept from the Lord, இரண்டாவது cast upon the Lord, from, இரண்டாவது upon, மூன்றாவது with the Lord, அவரிடத்தில். எரேமியாத்தான் சொல்கிறான், நான் எல்லாவற்றையும் அவரிடத்திலே சாட்டி விட்டேன். தாவீதும் எல்லாவற்றையும் அவரிடத்திலே சாட்டி விட்டேன். சாட்டி விடுங்கள், ஒருபோதும் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் இதே உலகத்தில் நிலைநிறுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பேசும் பொருளாய் உங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி. இதயத்தின் கசப்பு இதயத்துக்கு தான் தெரியும், அந்நியன் அறியான். எவ்வளோ பேர் பாரத்தோடு, புலம்பலோடு, கண்ணீரோடு வாழ்கிற மக்களை நாங்கள் பார்க்கிறோம். உங்களுடைய அன்பின் கரங்களிலே அவளை அர்ப்பணிக்கிறோம். தேவ கிருபை, தேவ இரக்கம், தேவ தயவு அவளை தாங்கட்டும். நன்மைகளால் நிறைத்து பலப்படுத்தும். பாரங்களை பாடலாய் மாற்றும். அவருடைய முறுமுறுப்பை இசை, ஆண்டவரே, மோர்னிங் மஸ்ட் பி a music, அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் பாரங்கள் பாடலாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் பாரங்களை அவர் மேல், அவரிடத்தில் சாட்டி விடுங்கள், எல்லாம் பார்த்து கொள்ளுவார். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமே, ஆனால் அநேகருக்கு அனுப்பி அதை தாங்க அன்பாய் கேட்கிறேன். God bless you. விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 98418392
87. மேலும் 044-4318-3330. எங்கள் மின் அஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.